பேர் என்ன? ஜெயக்குமார். ஜெயக்குமார். அது மாதிரி ஒரு அக்கா ஒருத்தங்க இப்போ ஜிஹெச்சில் இது மாதிரி ஒரு ஐயா கஷ்டப்படுறாரு பார்க்குறக்கு அப்படின்னாங்க. அதான் சரி நேரில் வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்தேன். எந்த ஊர் ஐயா? ஐயா சொந்த ஊர் கோயம்புத்தூர். சரி. நான் இங்கே திருவண்ணாமலை சத்திய தர்மசாலையில் கொஞ்ச நாள் சேவை செஞ்சுருக்கேன். இப்போ முடியாதனால உடம்பு முடியல உங்களுக்கு? என்ன செய்து ஐயாக்கு? ஐயா மூச்சு வாங்குது, மழை சிக்கல், அப்புறம் முதுகு வலிக்குது, மூச்சு ரொம்ப வாங்குதா? ஸ்கேன் எடுக்க சொல்றாங்களா? எதுக்கு ஸ்கேனு? தொண்டையில் ஏதோ கட்டி மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு. டாக்டர் பார்த்து பேசுனீங்களா? இங்க யாரும் இல்லை, உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லையா? சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? கொண்டு வந்த காசு காலி ஆயிடுச்சு. இப்போ கையில் காசு இல்லை. மனைவி பிள்ளைங்களாம் யாரும் இல்லையா? அதெல்லாம் இல்லையா? என் மனைவி போய் 15 வருஷம் ஆச்சு. அதான் இப்போ உள்ள அங்கே பெட்டில் சேர்ந்துக்கோங்க. அவங்க என்ன ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, ஸ்கேனுக்கு நான் பணம் தரேன். இந்த அக்கா சொல்லவுமே எனக்கு மனசு கேட்கல, அதனால நேரில் வந்து பார்ப்போன்ட்டு நான் வந்தேன் உங்களை. சரியா? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ஸ்கேனை பாருங்க. அந்த ஸ்கேனுக்கு என்ன பண்ணமோ நான் கட்டிடுறேன். சரியா? கவலைப்படாங்க, சரியாயிரும் உடம்பு. சரியா? நம்ம சரியா நினைச்சா சரியாக்கிடலாம் உடம்பு. எதுக்கும் கவலைப்பட்டது இல்லையா? நடப்பதுனோ நடக்கட்டுங்கிறீங்களா? இதுக்கு மேல ஓடி அடி சம்பாதிக்க முடியாது. உண்மைதான். ஆமா, உங்க உடம்பு ஒண்ணுமே இல்லையே, சத்தே இல்லையே. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இப்போ இங்கே பேசி உங்களுக்கு ஸ்கேனுக்கு எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரியா? ரிப்போர்ட் வரட்டும். யார் இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. சரியா? எனக்கு இப்போ அவங்க சொல்லவும் தான் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு அவங்கள பார்த்துக்க சொல்லி அவங்களுக்கு பணம் தந்துட்டு போகிறேன். அவங்க சரி, ரைட்டு, ஒன்று கவலை இருந்து ஒன்றுதான் இல்லாமையும் ஒன்று. சரி, கவலைப்படாங்க. இந்த நேரத்தில் நல்ல அமைதியாக இருக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும். சரியா? இது டாக்டர் எழுதி கொடுத்ததா? இது ஸ்கேன் பண்ணுறது தான் பணம் கேட்குறாங்களா? சொல்லியிருக்காங்க. அப்டமன் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, நான் 3 நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியாக மட்டும் இருங்க. சாப்பாடு சாப்பிட முடியலனாலும் பண்ணி இதெல்லாம் சாப்பிடுங்க. என்ன சார், எதையாவது ஒன்று சாப்பிடணும். எதுவுமே சாப்பிடாம இருந்தால் தான் உடம்பு ரொம்ப வீணா போயிடும். இது கேன்சர்ன்றது வந்து கொஞ்சம் உற்பத்தி ஆகிறது கண்டிஷன்ல இருக்கு. இப்போ வயிற்றுல வருது, வயிற்றுல இருந்து வருதா இல்ல தொண்டையில இருக்குதான்றது எனக்கு தெரியல. அது வந்து நான் இப்ப தொண்டையிலோட ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துட்டேன். அங்கிருந்து அந்த கட்டியில இருந்து வரல. அப்போ வயிற்றுல இருந்து தான் வருதுன்றாங்க. வயிற்றுல இருந்து வரும்போது அந்த ஸ்கேன் எடுத்தாதான் உங்களோட முழு டீட்டெயில் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இப்ப பணம் அது ஸ்கேன் பண்ணிட்டு என்னங்கிறது தெரிஞ்சிரும்ல? கண்டிப்பா நான் பணம் கொடுத்துட்டு போறேன். பணம் இருக்கு, நீ அவரை கூட்டிட்டு போய் ரொம்ப இது பண்ணாரு. எனக்கு ஒன்னும் சொல்ல முடியல. சொல்ல பார்த்தா கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் இருக்கு மாதிரி தான் சொல்றாரு. அதனால நீங்க தான் தைரியமா இருக்கணும். சரி, வாழ்வோ சாவோ எதா இருந்தாலும் போராடுறதா வாழ்க்கையே. போராடுங்க. சரியா? அதனால ஒண்ணும் இல்ல. ஏதாவது இந்த மாதிரி செலவுகள் எதுவும் தேவைன்னா எனக்கு சொல்லுங்க, நான் வந்து தரேன். சரியா? அப்படின்னும் போது ஒரு தொண்டை டாக்டர் எல்லாமே அந்த மருந்தெல்லாம் போட்டு பார்த்தாச்சு. பார்த்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா, பொடி பண்ணி மாத்திரை சாப்பிடுறாங்க. சரி, பெட்ல போயிருவோம். சரியா? என்னன்னு பார்த்துட்டு அந்த ஸ்கேன் பண்ணி எல்லாமே பார்த்தா தான் தெரியும். ஆனால் நீங்கள் உள்ள அங்கே இது பண்ணிடுவோம். ரெஸ்ட் எடுங்க. ஸ்கேன் பண்ணிட்டு என்னன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்குவோம். சரியா? நீங்கள் பாட்டுக்கு நல்லபடியாக இங்கே நல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுங்க. சரியா? எதுனாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு எதுனாலும் தேவையோ என்ன தேவையோ நான் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. படுங்க. எது வேணும்னா சாப்பிடுங்க. என்ன வேணுமோ உங்களுக்கு அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்க சொல்கிறேன். சரியா? போயிட்டு வா.